KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 47வது நாள்ல இருக்கும். எப்படா இந்த ராஜா ராணியும் கிளம்புவாங்க அப்படின்னு பார்த்து ஓஞ்சு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டிராமாஸ் ஹவுஸ்குள்ள போயிட்டு இருந்தது. சோ சொல்லுங்க 47th டே அதுல உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் என்ன? ஷோவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரஞ்சிதமேன்ற ஒரு பாட்டுல, அருமையான பாட்டுல ஒரு தத்துவ பாடலோட இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க பிக் பாஸ். எப்பவுமே இந்த ஃப்ரைடே பாட்டு பாடினா அவங்க தான் அதுல ஒரு குழு கொடுப்பாங்க, அந்த குழுல இருக்கிறவங்க தான் வீட்டை விட்டு வெளில போவாங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அது ஒரு 6 சீசனாவே இருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ராஷ்மிகா மடோனா அப்படின்னு ராஷ்மிகா அப்படின்னா அந்த மாதிரி யாருமே இல்லை. இப்ப ஒரே குழப்பம், நீங்க சோசியல் மீடியா ஃபுல்லா குழப்பம். உடனே ராஷ்மிகா தர்ஷிகா இது ரெண்டும் ஒரே மாதிரி வருது இல்ல, அப்ப தர்ஷிகா வெளில போறாங்களா? இல்ல எனக்கு புரியல, யாரா நீங்க? இல்ல சீரியஸா புரியல. ஆனா அதுக்கு 100-200 பேர் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. டபுள் எவிக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது ஏதாவது உங்களுக்கு? அதான் 2 பேரையும் அமிச்சிட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். வீட்டுல இருக்க உடுப்பிடிக்கலாம் வெளில அமிச்சிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சா விஜய் சேதுபதி சாரும் கிளம்பி போயிட்டாருன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. இன்னைக்கு எபிசோட டோட்டலா ஒரு 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, இண்டிவிஜுவல் கேம் யார் ஆடுறா, குரூப் கேம் யாரு ஆடுறா, கேமே ஒன்னும் யாரு ஆடல அப்படின்னு விஜய் டிவி எண்டமால் சைனோ விஜய் டிவியோ பிக் பாஸ் டீமோ ஏதோ ஒண்ணு கிரியேட்டிவ் டீமோ இதை ஒரு பெரிய டாஸ்கா 46வது நாள் 7வது நாள்ல கொடுக்கணும்ன்ற தோணுதல், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. நல்ல விஷயம். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களே இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றவங்க நிறைய பேர் ஜாக்லினுக்கும் முத்துவுக்கும் ஓட்டு போட்டாங்க. குரூப் பிளேயர்ல அதிகமா அன்ஷிதாவுக்கும் முத்துவுக்கும் ஜாக்குக்கும் ஓட்டு போட்டாங்க. ஓகேவா? ஆனா முக்கால்வாசி பேர் இந்த கேமே ஆடலப்பா அப்படின்னு பிரின்சிபல் மேடத்துக்கு ஓட்டு போட்டாங்க. வர்ஷினி, கரெக்டா? ஆமா ஆமா, சூப்பர். இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் 4வது பேஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வாங்க, தனி ஒருவன் படத்துல. ஓகேவா? இப்ப வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணும்போது வர்ஷினி பேர் வரல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. நானும் அததான் சர்க்கிள் பண்ணி நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா உங்ககிட்ட கேட்கலாம். ஏன்னா அப்ப அப்படி சொல்றீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க, நாங்க எதாவது நம்புறது? ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லிருந்தா கூட நான் விட்டுருப்பேன்டா. அன்னைக்கே சொல்றீங்களா? அவங்கள ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், அவங்கள ஈஸியா கை காட்டிடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்றத ஜாக்லினும் உணர்றாங்க. அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஜாக்லினும் கூப்பிட்டு சொல்றாங்க. அப்பதான் ஆக்சுவலா வர்ஷினி மண்டையில ஏறுது. ஓகே. ஆனா இந்த சினாரியோக்கு அப்புறம் வர்ஷினி தனியா ராணவ கிட்ட கொண்டு பேசுவாப்ல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி சாச்சனா அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாங்க. அதுல சாப்பாடு என் உரிமை அப்படின்னு சொல்லி சாச்சனா அவர்கள் இந்த சாச்சனா அவர்கள் சாப்பாடுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அந்த வீட்டிலேயே சாச்சனா பண்ண எல்லா பிரச்சனையும் அப்படி கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அழுது இந்த கீச் கோரெல்லாம் கரெக்டா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பாட குப்பையில கொட்ட போனாங்க. கத்திரிக்காவை சேர்க்க வேணாம்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. நான்வெஜ்ஜே நான் சாப்பிட மாட்டேன், நான் பியூர் வீகன் ஒரு உருட்டு விட்டாங்க. இந்த மாதிரி பல தரப்பட்ட உருட்டுகளில் உருட்டு ராணியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் மகாராஜா பொண்ணு, அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம இது நீங்க சர்க்கிள் பண்ணுன்னு சொன்னீங்களே, இந்த பாயிண்ட் சர்க்கிள் பண்ணி வச்சீங்க மக்களை, நீங்களும் தான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனந்தி சச்சனா பவித்ரா அவங்க ஜாக்லினை பத்தி பொருளை பேசுறாங்க. அதாவது இங்க பொதுவா ஒரு கருத்து இருக்கு, ஆண்களுக்கு பெண்கள் எதிரி, பெண்களுக்கு ஆண்கள் எதிரி அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. கரெக்டா? ஆனா அந்த பிக் பாஸ் வீட்ல தான் நம்மளால என்ன உணர முடியும்னா, பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. அதாவது ஆண்கள் பெண்களை பத்தி பேசுவதை விட இவங்க டீம்மேட்டை கேவலப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதையும் சரி செய்வாங்க.
சோ ஆனந்திக்கு வந்து ஜாக்லின் மேல ஒரு வன்மம் இருக்கு. ஏன்னா ஜாக்லினுக்கு வர்ற கிளாப்ஸ், ஜாக்லினுக்கு வர்ற ஒரு அட்ராக்ஷன், அந்த ஜாக்லின் சேனலுடைய ப்ராடக்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆனந்திக்கு ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. அதனாலதான் அவங்க 3% ஓட்டோட அப்படியே இருக்காங்க. நம்ம ஆனந்தி கிட்ட பெருசா முத்துக்குமரன் அளவுக்கு எதிர்பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீக்ல. அதாவது பாய்ஸ் டீம்ல ஒரு முத்துக்குமரன்னா கேர்ள்ஸ் டீம்ல ஒரு ஆர்ஜி ஆனந்தி தான் அப்படின்னு சொன்னவங்கள நீ கடையை சதுரி போயிட்டான். தெரியாம சொல்லிட்டோம் ஐயா அப்படின்ட்டு. இன்னைக்கு நிலவரம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இந்த பொருளிகள் சாச்சனா அவர்கள் எல்லா பொருளிலும் இருக்கிறது வந்து அதிசயம் கிடையாது. அது இல்லைனாதான் பிரச்சனை. அந்த மாதிரி ஜெஃப்ரி, சாச்சனா, ஆனந்தி, பவித்ரா ஒன்னும் பெரிய கருத்துக்களை சொன்னால அவங்க நார்மலா என் டீம் தான் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா என்ன கான்வர்சேஷன், அது நல்லதா இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் நீ இப்படி ஒண்ணு பண்றல அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, குழப்பி விட்டு போயிடுவாங்க. அந்த உழைப்பி விட்டு போறதுதான் இங்க வந்து இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அது நல்லதா இருந்துச்சு. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. இந்த வாட்டி தான் உருப்படியா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரை கொடுத்துருக்காங்க, ஆண்கள்லயும் பெண்கள்லயும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட முடிவு என்ன? எனக்கு வந்து மனசார பவித்ரா வந்து பெஸ்டா பண்ணிருந்தாங்க. இந்த டாஸ்க்ல ஏதோ ஒன்னு கூன் போட்ட மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு எஃபர்ட் போட்டதுன்னா பவித்ராவை தான் நான் பார்க்க முடிஞ்சது. சூப்பர். அதான் நாங்களே எங்க ரிவ்யூல சொல்லிருந்தோம். பாய் சைட்லயுமே ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சது வந்து தீபக்னாலதான், கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுறதுனால. அதனால 2 பேருமே வந்து ஒரு வயசான சாய்ஸா தான் நான் பார்த்தேன் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல. அவரு கோடு போட்டுக்கிட்டாரு, கழுத்தை அறுக்கிற மாதிரி ட்ரை பண்ணாரு. ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ் எல்லாத்தையும் அவர் பண்ணாரு. இந்த ஷோ பார்க்கும்போது கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கணும், அவரும் கழுத்து ட்ரை பண்ணாரு. நல்ல விஷயங்கள் நிறைய கம்யூனிகேட் பண்ணாரு. அதனால அதுல வந்து அவர் ரொம்ப இதாயிட்டார். சோ அடுத்து வந்து இப்பதான் இந்த கதையில அடுத்த ஒரு முக்கியமான தருணம், கிளைமேக்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிற மாதிரி ஒரு தருணம். ஏன்னா இன்னைக்கு வந்து 4 ப்ரோமோவுமே சௌந்தர்யாவை பேஸ் பண்ண ப்ரோமோ. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலா நடக்குது. ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு ரோஸ்ட் டாஸ்க் அப்படின்னு டிப்ளமசியை உடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரோஸ்ட் டாஸ்க கொண்டு வராங்க. ரோஸ்ட் டாஸ்க் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீ என்ன கலாயின்றது அர்த்தம் கிடையாது. நான் செய்யும் தவறுகளை சரியான முறையில நீ எனக்கு வந்து மூஞ்சுக்கு நேரா சொல்லு. புரியுதா? நான் செய்யற தவறான விஷயங்களை மூஞ்சுக்கு நேரா இது தவறு அப்படின்னு சொல்லி செய்யறதுதான் ரோஸ்ட். அவர்களை வந்து கொண்டு போய் ஒரு குதிக்கிற இதுல ஒரு அண்டால போய் கவுத்தி போடுறது கிடையாது. தட் இஸ் நாட் ரோஸ்ட். திஸ் இஸ் நாட் சிக்கன் ரோஸ்ட். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, வீட்டுக்குள்ள கடைசி ஒரு இந்த வீக்லாம் வந்துட்டு ஒரு வேர்ட் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு, மாக் பண்றீங்க அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு அவங்க பண்ணாங்க. ரோஸ்ட் பண்ணல, அவங்க வந்து மாக் பண்ணிட்டு இருந்தாங்க. மாத்தி சௌந்தர்யாவையும் சிவாவையும் வந்துட்டு மாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்ப யாருமே வந்து குரல் கொடுக்கல? அருண் வந்து அதுதான் டாஸ்க்ன்றாங்கல்ல. இப்ப நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா அத்தனை பேர் பேசினாங்க. ஆனா ஒரே ஒரு ஆட்களுக்கு மட்டும்தான் சூப்பர் அப்படின்னாரு. ஆனந்தி ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாங்க, வேற மாதிரி விஷயம் சொன்னாங்க, கரெக்டா சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க வந்து 2 அணி தான் இருக்கு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பாய்ஸ் அணி கேர்ள்ஸ் அணின்ட்டு. ஆனா சௌந்தர்யா அணின்னு ஒரு 3வது ஒரு அணி இருக்கு. அதுல சௌந்தர்யா வந்து வாரம் ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்களோட வேற ஆட்களோட டிராவல் ஆகி அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இடத்த புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத முகத்துக்கு நேரா சூப்பரா சொன்னாங்க. அதுக்குத்தான் பிராவோ வந்துச்சு. அதுல எந்த வித வந்து ஒரு கேவலமான வார்த்தைகளோ, வன்மமான வார்த்தைகளோ, அசிங்கப்படுத்துற மாதிரி வார்த்தைகளோ எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகா பேசினாங்க. இந்த விஷயத்துல ஆனந்திக்கு நம்ம வந்து ஒரு 5000 இன்க்ரிமெண்ட்பா அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னாரு. வேற யாருக்குமே அதை சொல்லல. இப்ப ஜாக்லின் வந்து ஒருத்தவங்க மனசு உடைஞ்சிட்டாங்கன்னா, சரி விடு மச்சான் அப்படின்னு சொல்றத அவங்களுடைய அன்பான கேரக்டரை நீங்க பாக்குறீங்களா, இல்ல சும்மா இருக்கிற நெருப்புல வந்து இன்னும் எண்ணெயை ஊத்துறா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? 2 விதம் இருக்கு. அது அவங்களே பேசுறாங்கல்ல ஹவுஸ்குள்ள. இது அவங்களுடைய கேம். என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து உண்மையாதான் கன்சோல் பண்றாங்க. என்னுடைய புரிதல்ல அவங்க வந்து அழுகுறவங்க கூட ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா ஐடியல்ஸ் மைண்ட் இஸ் a devil's workshop. நீ ஒருத்தவங்க தனியா அழ விட்டுட்டேன்னா அவங்க வந்து தவறான வழிக்கு போயிடுவாங்க. ஓகேவா? விடு மச்சான்னு சொல்றது வந்து இட் இஸ் ஓகே. ஆனா நீ இவங்களை போய் அப்படி செய், நீ அவங்கள போய் அப்படி செய் அப்படின்னு இன்ஸ்டிகேட் பண்ணாம இருக்காங்களா, அதுதான் நமக்கு மேட்டர். அது அவங்க பண்ணல.
அவங்க ஆக்சுவலா நீ கரெக்டா கூட சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றேன், இந்த மேட்டரை முடிக்கும் போது உங்களுக்கு புரியாது. இப்ப சவுண்ட வந்து ஒரு ரோஸ்ட் டாஸ்க் வைக்கிறாங்க. அதுல எல்லாருமே வந்து சவுண்ட வந்து கலாய்கிறாங்க. அதுல ஆனந்தி வந்து வேற கேரக்டர், ஆனந்தி சொன்னதுதான் கரெக்டா இருந்துச்சு. மற்றபடி மஞ்சரி வந்து உங்க அப்பா பேக்கரி இல்ல அப்படின்னு தேவையில்லாம நம்ம ஃபேமிலி இங்க கொண்டு வந்திருக்க வேணாம். இது மஞ்சரி கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, தர்ஷிகா அவர்கள் இந்த உப்பு நாங்க கொஞ்சம் தரோம் அப்படின்றது கண்டென்ட் கடைசியா வந்து சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த அண்ணன் தங்கச்சி பாசமா கொண்டு வந்து கடைசியா பினிஷ் பண்ணிட்டாங்க. ப்ரொமோல ஒரு மாதிரி காட்டினாங்க, இங்க ஒரு மாதிரி காட்டிட்டாங்க. அதுக்கும் வருவோம். அது சோசியல் மீடியால எப்படி காட்டினாங்கன்றதுக்கும் வருவோம். நம்ம சோசியல் மீடியா எப்படியெல்லாம் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுதுன்றதுக்கு நம்ம வருவோம். ஓகே, சோ இந்த சவுண்ட் ரோஸ்ட் டாஸ்க்கு வந்து வைக்கும் போது சவுண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரோஸ்ட் டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தைரியத்துல சவுண்ட் என்ன பண்றாங்க, பசங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணாங்க. நான் என்ன கேட்கிறேன், சௌந்தர்யா வந்து ஒரு தைரியமானவர்கள், சௌந்தர்யாவுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கும்போது சௌந்தர்யாவுக்கு இதுக்கு ஒரு டாஸ்கே வேணாமே. சௌந்தர்யா எனக்கு லிவிங் ரூம்ல, லிவிங் கார்டன்ல இல்ல கார்டன்ல நின்றுகிட்டு ஒவ்வொருத்தையும் பார்த்து இதே விஷயத்தை எப்பவோ பேசிருக்கலாமே, ஃபயர் விட்டுருப்போமே, கொண்டாடி இருப்போமே. இதே கொண்டாடுற மக்கள் சூப்பர் ப்ரோமோல வேற லெவல் சவுண்ட், வேற லெவல்ன்றீங்க. ஆனா அதுக்கான இடமே அது இல்லையே. அதான் ஜாக்லின் வந்து கடைசியா சொல்லியிருப்பான், நீ அதை பண்ணிருக்க கூடாது, நீ சேர் போட்டு உட்காந்து கால் மேல காலை போட்டு உட்காந்து ஒரு பசங்களை நிக்க வச்சு அது பண்ணிருக்க கூடாது. சோ பேசிக்கலி சாச்சனா அவர்கள் கண்டென்ட்டுக்கு ஜாக்லின் வந்து வேற மாதிரி பேசி வேலையை முடிச்சிட்டாங்க. ஜாக்லின் சொன்னது அவங்களுடைய ஸ்டாண்ட்ல தான் சொன்னாங்க. ஆனா சாச்சனா வந்து இன்னைக்கு வேற லெவல் கேம் ஆனாங்க. இன்னைக்கு ஃப்ளோல அண்ணன் வாடா போறான்னு கூப்பிட்டியானா அந்த மாதிரி உள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. அதை வந்து சௌந்தர்யா கவனிக்கல. வர்ஷினினா இவ்வளவு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அவங்க கேம்ல பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்கள வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா வந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த இடம் வந்து வர்ஷினிக்கான இடம். அதுதான் வர்ஷினிக்கு கோவம். என் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்களே சௌந்தர்யா, நான் தானே அங்க உட்கார்ந்து இருக்க வேண்டும், என்னைத்தானே அவர்கள் ரோஸ் செய்திருக்க வேண்டும், அதை வைத்துதானே நான் கண்டென்ட் செய்திருக்க வேண்டும்ன்றதுதான் வர்ஷினியோடைய தாட் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. சோ பேசிக் தாட் ப்ராசஸே ரொம்ப கேவலமாயிடுச்சு வர வர சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னைக்கு சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு ரோஸ்ட் நடந்தது வந்து பாசிட்டிவா பாக்கணும்னா சௌந்தர்யாவுக்கு வந்து இவர் தான் முகம் ஓகே அப்படின்றத பார்க்கணும். நெகட்டிவா பார்க்கணும் அப்படின்னா சாச்சனா அவர்களுடைய அந்த கேம் பிளே எல்லாத்தையுமே வந்து இனிமையாக பார்த்து யார் யாரெல்லாம் அவங்கள வந்து அவங்க வர எவ்வளவு வன்மமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யணும். அண்ட் சாச்சனா அவர்கள் இன்னைக்கு ஆக்சுவலா சாச்சனா அவர்கள் சௌந்தர்யா மீது சொன்ன எல்லாமே சாச்சனா அவர்களுக்கே பர்ஃபெக்டா சூட் ஆகுது. அவங்க அழுகுறதை பார்க்கும் போது எங்களுக்கு சிரிப்பு வருதுன்றாங்க, மக்களுக்கு அப்படியே வருது. கேரக்டர் அசாசினேட் பண்ற விஷயம் இதெல்லாம் நடந்தப்பவே வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் சும்மா அது ஒரு லைட்டா அப்படியே தொட்டுட்டு அப்படியே போயிருப்பாரு. அதை வந்து அட்ரஸே பண்ணல அவரு. அட்லீஸ்ட் இப்போ இந்த வாரம் சௌந்தர்யாவை இந்த அளவுக்கு டைரக்டா மாக் பண்ணதுக்கு அப்புறமா வச்சு அவர் அதை அட்ரஸ் பண்ணுவாரா இல்ல மறுபடியும் அப்படியே தொட்டுட்டு போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த வீக்கெண்ட் எபிசோடே கேன்சல் பண்ணிட்டேன். இந்த வீக் ஃபுல்லா பின்னாடி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு குறும்படமா ஒரு பெரும் படமா ஒரு ½ அன் அவரா வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க. வாரம் ஒரு செஷன் தான் இது. கிரியேட்டிவ் டீமுக்கு இதை போய் ரீச் ஆனா கூட நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு செஷனா ஒரு 30 மினிட்ஸ் இவங்க பின்னாடி பேசுற கண்டிட்டு முன்னாடி வாரமே நடந்துக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டட் பர்சனுக்கே போட்டு காட்ட எப்படி இருக்கும். கமெண்ட்ஸ் போயிடலாமா இன்னைக்கு? சௌந்தர்யா வாய்ஸ் மாதிரி பண்றேன்னு விஷால் அண்ட் ஜெஃப்ரி டாக்ஸிக்கா பண்றாங்க, பாக்குறதுக்கு இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு ஜோப்ரோ? கண்டிப்பா ஜெனிட்டா சி, அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கண்டுக்காம போயிட்டாரு அப்படின்னா, ஆமா விஜய் சேதுபதி அவர்கள் வாய்ஸையே யூஸ் பண்ணி காமெடி பண்ணாங்க, கேட்டா மிமிக்ரினாங்க பண்ணுவாங்க, ஆமா தானே அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இதையும் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டுக்காம போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஜெனிதா அவர்களே, ப்ரோ தர்ஷிகா இஸ் வெரி டாக்ஸிக், கிவ்ஸ் மேஜிக் வைப்ஸ் லைக் ஷி won't do anything but still shows. கரெக்ட் தான் லோன்லிக்கே. நானே ஃபர்ஸ்ட் டே 1 ரிவ்யூ எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கும் அதே தான் சொன்னேன், மேஜிக்கோட வைப்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. மேஜிக் யாருன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு? தெரியுமா? தெரியலையே. மேஜிக் யாரு சார்? மாயா மேஜிக். ஓகே 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 ஓகே. சோ அந்த வைப்ஸ் தான் நான் சொன்னேன். பட் அதுக்கப்புறம் நிறைய மாறுச்சு, நிறைய பெர்செப்ஷன் மாறுச்சு. அவங்க அம்மாவுடைய அந்த அம்மாவுக்கு தாலி வாங்கிட்டு இருந்த கண்டென்ட் நிறைய எனக்கும் பெர்செப்ஷன் மாறுச்சு. தர்ஷிகா வந்து 2 வாட்டி கேப்டன் ஆனாங்க, ரொம்ப போல்டா இருந்தாங்க.
ஓகே நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் இப்ப டோட்டலா வேற போய் எனக்கு தெரியல என்ன என்ன எந்த ஸ்பாட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஜோப்ரோ ஆங்கர் வெல் ப்ரிப்பேர்ட் பிகாஸ் ஆஃப் அடித் அக்கா ட்ரேடிங். ஆமா மாஸ்டர், அக்காவின் துணை, அக்கா துணை. சூப்பர் சார், ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களோட இந்த நிகழ்ச்சியை பண்ணதுல. தேங்க்யூ so much ஃபார். ரொம்ப நன்றி நன்றி. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.